தற்போதைய அண்மை செய்தி, ராஜினாமா செய்த 3 அதிமுக எம்எல்ஏக்களும் தற்போது முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றனர். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ராஜினாமா செய்த 3 அதிமுக எம்எல்ஏக்களும் தற்போது முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றனர். அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்த பெருந்துறை சட்டமன்ற உறுப்பினர் ஜெயக்குமார், மதுராந்தகம் சட்டமன்ற உறுப்பினர் மரகதம் குமரவேல், தாராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் சத்யபாமா ஆகியோர் தற்போது முதலமைச்சர் விஜயுடன் சந்திப்பை மேற்கொண்டிருக்கின்றனர். சென்னை தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜயை அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்த 3 எம்எல்ஏக்களும் தற்போது சந்தித்திருக்கின்றனர். ராஜினாமா செய்த கையோடு தாவேகாவில் இணைந்த மரகதம் குமரவேல், ஜெயக்குமார், சத்யபாமா ஆகியோர் முதலமைச்சருடன் தற்போது சந்திப்பு மேற்கொண்டிருக்கின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களுடன் நம்முடன் இணைகிறார் செய்தியாளர் ஜெயலானி. வணக்கம் ஜெயலானி. அதிமுகவிலிருந்து ராஜினாமா செய்த 3 எம்எல்ஏக்களும் தற்போது தலைமைச் செயலகத்தில் விஜயை சந்தித்திருக்கிறார்களே, இது குறித்தான விரிவான தகவல். வணக்கம் சிக்கந்தர். அதிமுகவின் சட்டமன்ற உறுப்பினர்களாக இருந்தவர்கள் இன்றைய தினம் தங்களது சட்டமன்ற உறுப்பினர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு முதல் நபராக ஒரு சில நிமிடங்களுக்குள்ளாகவே தமிழக வெற்றி கழகத்தின் முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடிய ஆதவ அர்ஜுனாவை சந்தித்திருந்தார்கள். இந்த நிலையில அதற்கடுத்து ஒரு சில மணி நேரத்திற்குள்ளாகவே அவர்கள் கட்சியில் இணைந்தது போன்று அதிகாரப்பூர்வமான அந்த அடையாள அட்டை என்பது தமிழக வெற்றி கழகத்திலே உறுப்பினர் அட்டை என்பது வெளியாகியிருந்தது. இந்த நிலையில தற்போது தலைமை செயலகத்துல அந்த 3 சட்டமன்ற உறுப்பினர்களுமே முதலமைச்சர் விஜயை சந்தித்திருக்கிறார்கள். அது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் அதிமுகவில் நிலவக்கூடிய இந்த குழப்பத்தின் காரணமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட வெளியேறி மாற்றுக் கட்சியில் சேரக்கூடிய நிலை என்பது தற்போது உருவாகியிருக்கிறது. அதற்கு ஒரு உதாரணமாகத்தான் தற்போது ராஜினாமா செய்திருக்கக்கூடிய 3 சட்டமன்ற உறுப்பினர்களுமே தற்போது முதலமைச்சரை சந்தித்திருக்கக்கூடியது இருக்கிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்துடைய இந்த 5 நாட்கள் ஆட்சி புரட்சி தலைவியின் ஆட்சியின் போல் இருப்பதாக மரகத குமரவேல் ஏற்கனவே தெரிவித்திருந்தார். அதே போன்று ஆதவ அர்ஜுனாவை சந்தித்த போது இப்படி தெரிவித்திருந்தார். அப்போது ஆதவ அர்ஜுனாவும் தளபதியை முதலமைச்சரை நம்பி வந்துவிட்டீர்கள், உங்கள் கைவிட மாட்டார்கள் என்பது போன்று அவரும் கருத்து தெரிவித்திருந்தார். இந்த நிலையில சற்று நேரத்திற்கு முன்பாகத்தான் சபாநாயகர் ஜே.சி.டி. பிரபாகரன் அவர்கள் அதிகாரப்பூர்வமாக அவர்களது ராஜினாமா கடிதத்தை ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக அறிவித்திருந்தார். இந்த நிலையில தற்போது அவர்கள் முதலமைச்சர்களை சந்தித்திருப்பது அரசியல் வட்டாரங்கள்ல மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இந்த 3 எம்எல்ஏக்கள் மட்டுமே அதிமுகவிலிருந்து விலகி வந்து தற்போது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்களா, அல்லது இவர்கள் தொடர்பு கொண்டு மேலும் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் தமிழக வெற்றி கழகம் பக்கம் சாய்வார்களா என்ற கேள்வி என்பது தற்போது எழுந்திருக்கிறது. ஏனென்றால் மரகத குமரவேலை பொறுத்த வரைக்கும் அதிமுகவில் நீண்ட நாட்களாக பயணித்து வரக்கூடியவர்கள். இது போன்ற மற்ற சட்டமன்ற உறுப்பினர்களுமே அப்படித்தான். ஆனால் தற்போது 3 சட்டமன்ற உறுப்பினர்களுமே தனது சட்டமன்ற பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தற்போது அவர்கள் அதிகாரப்பூர்வமாக முதலமைச்சர் அவர்களை சந்தித்திருக்கிறார்கள். மேலும் தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்திருக்கிறார்கள். இது அரசியலில் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்பட்டு வருகிறது. ஜெயலானி, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி.